ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி சிக்கன் 65 பண்ணலாம். அதுக்கு நான் 1/2 கிலோ சிக்கன் எடுத்துகிட்டு நல்லா கழுகி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். அது கூடவே இஞ்சியும் வெளுத்துள்ளியும் பேஸ்ட்டு, அதுக்கப்புறம் கொஞ்சமாக குருமிளகு பொடி, அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா மஞ்சத்தூள் இருக்குல்ல, தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நான் கொஞ்சமாக மிளகாத்தூள், நான் வந்து ரொம்ப கம்மியாக தான் மிளகாத்தூள் ஆட் பண்ணுறேன், ஏன்னா குருமிளகு பொடியில் இருக்கிறனால. அதுக்கப்புறம் நம்ம சில்லி மசாலாவும் சேர்க்க போகிறோம், அதனால் 65 மசாலா. அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கிட்டோம். அதுக்கப்புறமா கார்ன்ஃப்ளவரும் மைதாவும் கூட்டிகிட்டு நான் 1 ஸ்பூன் எடுத்துக்கிட்டேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ எடுத்துக்கோங்க, நான் ரொம்ப கம்மியாக தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மசாலா சில்லி பண்ணுவோம்ல, அந்த மசாலா வந்துட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்து நான் எடுத்துக்கிட்டேன். அது வந்து நல்லா ஸ்மெல்லெல்லாம் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா தயிர் வந்துட்டு நான் 2 கொஞ்சம் பெரிய ஸ்பூனில் தான் ஒரு 3 ஸ்பூன் பக்கம் எடுத்துக்கிட்டேன். நல்லா கட்டியில் தயிராக இருந்துச்சுன்னா நல்லது. புளி இல்லாமல் இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். புளி இருந்துச்சுன்னா ஒரு மாதிரி புளிக்கிற மாதிரி இருக்கும். இப்போ எல்லாமே கூட்டிகிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு நல்லா மசாலாலாம் கோட்டாகி வரும். அதனால் நல்லாவே மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நானும் நல்லா ஒரு 2-3 நிமிஷம் நல்லாவே மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். உங்களால் எந்த அளவுக்கு முடியுமோ அந்தளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா லெமன் ஜூஸ் இருக்குல்ல, அது இருந்தால் கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் என்கிட்ட இல்லாதனால நான் ஆட் பண்ணல. இல்லைனா வினிகர் இருந்தால் கூட வினிகர் ஆட் பண்ணிக்கலாம். நான் குழந்தைக்கெல்லாம் கொடுக்குறனால தான் வினிகர் ஒன்றும் ஆட் பண்ணலை. இது நல்லாவே மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறோம். அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நான் வந்து ஒரு பாத்திரத்துக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறேன். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் ஒரு 5 to 10 மினிட்ஸ் வைக்கணும். 10 மினிட்ஸ் இல்லை, நான் ஒரு 2 ஹவர்ஸ்க்கு முன்னாடி இது ரெடி பண்ணனால ஒரு 2 ஹவர்ஸ்க்கு முன்னாடியே எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். உங்களுக்கு டைம் இல்லைன்னா அப்போவோ கூட செய்யலாம். எனக்கு டைம் இருக்கனால நான் ஒரு 2 ஹவர்ஸ் ஃப்ரிட்ஜில் வைக்கலான்னு சொல்லிவிட்டு ஒரு பாத்திரத்துக்கு எல்லாத்தையுமே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டேன். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கப்புறமா அதை எடுத்து கொண்டு போய்ட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். நான் வந்து ஒரு 2 ஹவர்ஸ் வச்சேன். உங்களுக்கு எந்தளவுக்கு டைம் இருக்கோ அந்தளவுக்கு நீங்கள் வச்சுக்கலாம். இதை பார்க்கும்போதே நல்லா மசாலாலாம் கோட்டாகி நல்லாயிருக்கு. இதை கொண்டு போய் நான் ஃப்ரிட்ஜில் 2 ஹவர்ஸ் பக்கம் வச்சுட்டு, அதுக்கப்புறமா நான் வந்து ஒரு பேனு வச்சுட்டு அதில் வந்து கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய், நீங்கள் ஆயில் கூட யூஸ் பண்ணிக்கலாம், நான் வந்து தேங்காய் எண்ணெய் தான் ஆட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறமா நம்ம மசாலா தேய்ச்சி ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தோம்ல, அந்த சிக்கன் வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். கொஞ்சம் சிக்கன் எல்லாத்தையுமே ஆட் பண்ணதுக்கப்புறமா நான் வந்துட்டு கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை இருந்துச்சு. அப்போ அது மேலே வந்துட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை வந்துட்டு நல்லா போட்டுட்டேன். அந்த கருவேப்பிலோட ஸ்மெல் எல்லாமே நல்லாயிருக்கும். அதனால தான் அப்போ அந்த கருவேப்பிலோட வாசனைலாம் சிக்கன்லலாம் பிடிச்சி ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறமா சிக்கன் எல்லாம் ஒரு பாகம் வெந்ததுக்கப்புறமா திருப்பி போட்டு அடுத்த பாகம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். இது ஒரு 10 மினிட்ஸ் பக்கம் ஆச்சு. நான் கொஞ்சம் தீ கம்மியாக வச்சுட்டு தான் வேக வச்சேன். அதனால் ஒரு 10 மினிட்ஸ் பக்கம் ஆச்சு. நீங்கள் தீ ஸ்பீடாக வச்சு கூட பண்ணலாம். நான் தீ வந்து ரொம்ப கம்மியாக வச்சுட்டு தான் பண்ணினேன். அதனால தான் எனக்கு 10 மினிட்ஸ் பக்கம் ஆச்சு. அதுக்கப்புறம் ஒரு கோட்டு எடுத்ததுக்கப்புறமா நான் செகண்டும் போட்டு அதே மாதிரி பொரித்து எடுத்துக்கிட்டேன். நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஈஸியாக தான் இருக்கும்.